வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து ஒரு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யாருன்னா அவங்க தனாவோட ஃப்ரெண்டு. இதனாலதான் தனா அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கதிர் வந்துட்டு தனா கிட்ட விஷயம் சொன்னதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு தனா ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாது. நம்ம மாயா கிட்ட கூட தனா சொல்லாம 2 பேரும் சேர்ந்து வெளியில கிளம்பிட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா மாடியில இருந்து இறங்கி வரும் பொழுது ரகுராம் கேக்குறாரு, தனா இன்னைக்கு கோச்சிங் கிளாஸா? தனா சொல்றாங்க, ஆமாப்பா. ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா? பிரியா மேடம் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு உனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்காதுன்னு நினைச்சு நான் விவசாயத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டேனே. தனா சொல்றாங்க, அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்கு ரகுராம் சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை மட்டும் எப்படி தனியா அனுப்புறது? நான் கூட்டிட்டு போறேன். அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா நீங்க வருவீங்க அப்படின்னு அங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போகலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ண்ணா. இது கேட்டதோட மணி சொல்றாரு, என் சகல நான் எதுக்கு இருக்கேன், நான் தனாவை கூட்டிட்டு போறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. இது கேட்டதோட ரகுராமும் சரி, கொண்டு போய் விட்டுட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க. இது கேட்டதோட அந்த மணியும் சரி அப்படின்னு சொல்ல தனா இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சே, நம்ம மட்டும் தனியா போகலாம் அப்படின்னு நினைச்சோம், மாமா இடையில வராரு, என்ன பண்றது? சரி மாமாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. மணி நேரா தனாவை பார்த்து, என்னம்மா ஒரே குழப்பத்துல நிக்கிற, நான் கூட்டிட்டு போறது உனக்கு பிடிக்கலையா? அப்ப தனா சொல்றாங்க, ஐயோ மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பதான் நம்ம கதிர் வெளியில வராரு. வெளியில வந்துட்டு புது சட்டை போட்டுட்டு வராரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி இங்க இருந்து வந்துட்டு, வாப்பா கதிரு இப்பதான் கிளம்புனியா? கதிர் சொல்றாரு, ஆமாட்ட. ஜானகி கேக்குறாங்க, புது சட்டையெல்லாம் போட்டிருக்க, எங்கேயாவது வெளியில போறியா? கதிர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வெளியில போறேன். இதை கேட்டதும் ஜானகியும் சரிப்பா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட கதிர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல கதிர் வெளியில வந்து பார்த்தா தனாவை எங்கேயுமே காணோம். கதிர நினைக்கிறாரு தனா எங்க போயிருப்பா. அப்ப பார்த்தா மணி வந்துட்டு தனாவை கூட்டிட்டு போறதா பாக்குறாரு. அப்ப கதிர் நினைக்கிறாரு, சரி கோச்சிங் கிளாஸ் தான் போற மாதிரி போறா போல, அங்க தலை போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கதிர் போயிட்டு நேரா வெயிட் பண்றாரு. அதே நேரத்துல கதிரை வந்து தனா பார்த்துட்டு மணி கிட்ட, மாமா வண்டியை நிப்பாட்டுங்களா அப்படின்னு சொன்னதோட மணி கேக்குறாரு, ஏமா இங்க வண்டி நிப்பாட்ட சொல்ற, இன்னும் கோச்சிங் கிளாஸா ரொம்ப தூரம் இருக்கேம்மா, ஏமா என்னாச்சு? தனா சொல்றாங்க, இல்ல மாமா நீங்க இங்கே வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாரு. பார்த்தா அங்க கதிர் நின்றுகிட்டு இருக்கிறதா அப்பதான் மணி பாக்குறாரு. பார்த்துட்டு, என்ன 2 பேரும் வெளியில போறீங்களா? அப்ப தனா சிரிக்கிறாங்க. மணி சொல்றாரு, சரி சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தனா சொல்றாங்க, சரி மாமா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. மணி சொல்றாரு, அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட தனாவும் ரொம்ப ஹாப்பியா இங்கேருந்து போறாங்க. மணி நினைக்கிறாரு, 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போச்சு, ஆனா சகல மட்டும் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு மணி. அப்புறமா தனா வந்துட்டு நேரா கதிர் கூட சேர்ந்து அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. மணி நேரா வீட்டுக்கு வராரு. மணி வீட்டுக்கு வந்ததோட நம்ம ஜானகி நேரா மணியை பார்த்து, என்ன போன உடனே வந்துட்டீங்க, என்னாச்சு? தனவை கொண்டு போய் கோச்சிங் கிளாஸ் விட்டீங்களா? மணி சொல்றாரு, அதெல்லாம் விட்டுட்டேன், அவ கோச்சிங் கிளாஸ் போகல, உங்களுக்கு தெரியுமா? ஜானகி கேக்குறாங்க, கோச்சிங் கிளாஸ் போலையா, அப்புறம் எங்க போனா? மணி சொல்றாரு, கதிரும் தனாவும் சேர்ந்து வெளியில போயிருக்காங்க. ஆம், சகலைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம போயிருக்காங்க. இது கேட்டதோட ஜானகி சிரிக்கிறாங்க, ஓ அப்படியா, சரி போயிட்டு வரட்டும். மணி சொல்றாரு, சரி அவங்க 2 பேருக்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வந்துட்டு சகல இப்படி பண்றாரு? ஜானகி சொல்றாங்க, அவரு ஒரு கதிர் மேல தப்பான அபிப்பிராயத்துல இருக்காரு, ஆனா கூடிய சீக்கிரம் அது எல்லாமே மாறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் அவரும்
கதிரை வந்து மருமகனா ஏத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்றாரு, எனக்கும் அதே நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த சீனவும் மாயாவை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அவனும் ஏன் இப்படி முரண்டு பிடிச்சுக்கிட்டு அவ அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தெரியறானே தெரியல. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் சீனை எந்த அளவுக்கு பிடிவாதம் பண்ணி மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு. அதனால சீக்கிரம் வந்துட்டு சீனுவும் வந்து புரிஞ்சுப்பான். நீங்க எதுக்கும் ஒரே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதோட மணியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மணி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது தனாவுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை தனாவுக்கு தெரிஞ்சா நான் இது மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கோவப்படுவா. சொல்லும் போதே என்ன சொன்னான்னா, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னா. ஜானகி சொல்றாங்க, சேச்சே, நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன், சரி இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட மணி அந்த இடத்துல இருந்து போறாரு. மணி போனதோட நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. எப்படியோ தனாவும் கதிரும் சந்தோஷமா இருந்தா ஓகே. சீக்கிரம் அவரும் அவங்க ரெண்டு பேரையுமே மருமக மருமகளா ஏத்துக்கணும். கதிரை வந்துட்டு மருமகனா ஏத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து நேரா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. போனதோட நம்ம தனாவும் கதிரும் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, இங்க தனா வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால சீக்கிரம் கையெழுத்து போட்டு உங்களை அனுப்பணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வேற யாருக்கிட்டையும் சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்களை கூப்பிட்டோம். அதுக்கு தானா சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க ரெண்டு பேருமே சாட்சி கையெழுத்து போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் போயிடுறோம். இது கேட்டதோட அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கதிர் நேரா தனா கிட்ட, தனா எதுக்கும் நீ பார்த்து நின்னுக்கா, ஊருக்காரவங்க யாராவது பார்த்தா போயிட்டு மாமா கிட்ட சொல்லிடுவாங்க. தனா சொல்றாங்க, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல மகாலிங்கம் ஒரு நல்ல விஷயமா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்ப தனாவும் கதிரும் நிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க இன்னொருத்தர் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அந்த ரகுராமோட பொண்ணு வந்திருக்கா. இது என்ன இந்த திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது கேட்டதும் மகாலிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, செம சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கே. தான் பொண்ணு தன்னோட பேச்சையே மீற மாட்டா அப்படின்னு ரகுராம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப பார்த்தா அப்பனுக்கே தெரியாம யாரோ ஒருத்தவங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்காளா. அது சரி, நம்ம இத பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாமே. யாருகிட்ட சொல்றது? சரி, நம்ம புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. புவனேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணா, என்னாச்சு, உங்க பொண்ணு என்ன பண்றா? மகாலிங்கம் சொல்றாரு, ஏங்க அதை விடுங்க, இன்னொரு அல்வா மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு? மகாலிங்கம் சொல்றாரு, அந்த ரகுராமோட பொண்ணு தனா இருக்கல்ல, அவ யாரோ ரெண்டு பேருக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், செம்ம சூடான விஷயமா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ரகுராம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம அந்த திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல ரெண்டு பேரு, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிவிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு மகாலிங்கம் சொல்றாரு, ஆமால, இது சூப்பரா இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களை அவமானப்படுத்தினா ரொம்ப சூப்பரா பாக்கலாம்ல. சரி, நான் இப்பவே அவங்க கிட்ட போன் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, போன் அடிச்சு சொல்லிட்டு எனக்கு உடனே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்ட்டு நேரா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி, இங்க பாருங்க, உங்க பொண்ணு இப்ப எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, என் பொண்ணு கோச்சிங் கிளாஸ் போயிருக்கா. மகாலிங்கம் சொல்றாரு, உங்க பொண்ணு கோச்சிங் கிளாஸா போயிருக்கா? இங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. என்னையா அப்ப நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாருன்னு தெரியுமா? அந்த ரகுராமோட பொண்ணு இருக்கால்ல தனா, அவதான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. ஊருக்கு அவ்வளவு நியாயம் பண்றாரு, கடைசியில உங்களோட பொண்ணை இப்படி ஆக்கிட்டாரே. அந்த பையனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இனிமே அந்த பையன் வந்துட்டு பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவான், உங்க பொண்ணு கஷ்டப்பட போறா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரகுராமோட பொண்ணு தனா தான். இப்படி அநியாயமா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே, இனிமே உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த ரகுராம் தான் இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா அவரோட பொண்ணு இப்ப எல்லாருக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு அந்த மகாலிங்கம் இன்னும் நிறைய பேசுறாரு. இது எல்லாம் கேட்டதோட அவர் அதிர்ச்சியாகி, நான் போறேன் அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கு மேல அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க நேரா அந்த ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு
அவர்கிட்ட விஷயத்த கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இதை கேட்டதும் அவர் வந்துட்டு கோவமா நேரா ரகுராம் வீட்டுக்கு கிளம்புறாரு. மகாலிங்கம் நேரா நம்ம புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். அவர் இப்ப சரியான கோவத்துல நேரா ரகுராம் வீட்டுக்கு தான் போறாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இனிமே நடக்க வேண்டியது எல்லாம் தானா நடக்கும், நீங்க அமைதியா இருங்க. இன்னொரு பக்கம் அவரு நேரா வராரு. வந்துட்டு நேரா ரகுராம பார்த்து, யோ வெளியில வாயா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் கேக்குறாரு, யாரு, என்ன வேணும் உனக்கு, என்னாச்சு? அவரு சொல்றாரு, உன் பொண்ணுக்கு தான் திருட்டு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொண்ணோட பொறுப்பா? என் பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, கோச்சிங் கிளாஸ் போறேன்னு கூட்டிட்டு போயிட்டு, இதெல்லாம் என்ன? உன் பொண்ணு ஒழுங்கா நீ வளர்க்கவே இல்லையா அப்படின்னு சொன்னதோட அவரு கோவமாகி, இங்க பாரு, மரியாதையா என் பொண்ணை வந்துட்டு இப்படி எல்லாம் பேசாத. என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் செய்ய மாட்டான். அதுக்கு அவர் சொல்றாரு, செஞ்சிட்டாலே, என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு எவனோ ஒருத்தனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான், நல்ல பொண்ணா பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொன்னதோட இதையெல்லாம் பார்த்துட்டு ஜானகி எதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஜானகி நினைக்கிறாங்க, தனாவும் கதிரும் எங்கேயோ போறாங்கன்னு சொன்னாங்களே, இதுக்காக தான் போயிருப்பாங்களா? மாயா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பெரியமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, மாயா தனா எங்க போயிருக்கானே தெரியுமா? மாயா கேக்குறாங்க, தெரியல தெரியுமா. ஜானகி கேக்குறாங்க, நீ எங்கம்மா போயிருக்க? மாயா சொல்றாங்க, இந்த கதிர் அந்த கார்த்தி விஷயமா தான் வந்திருக்கேன், அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஜானகி சொல்றாங்க, மாயா இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, தனாவும் கதிரும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களா. இப்ப மட்டும் தனா மட்டும் அவரோட கையில மாட்டினா அவ்வளவுதான், அவரு மனசு உடைஞ்சே போயிடுவாரு. இந்த தனா ஏன் இப்படி யோசிக்காம இந்த வேலையெல்லாம் பண்றானே தெரியல, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கிறாரா? இந்த வீட்லயே தனா மேல மட்டும்தான் அவரு நம்பிக்கையோட இருக்காரு. தனாவும் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரால தாங்கிக்கவே முடியாது, கண்டிப்பா தான் உயிரை கூட எடுத்துப்பாரு. இப்ப நீ என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே. அதுக்கு தனா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, பெரியமா எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு தெரியுமா? ஜானகி சொல்றாங்க, பக்கத்துல உள்ள ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான். அந்த பொண்ணோட அப்பா வீட்டுல வந்து அவ்வளவு காண்டு கத்துறாரு. ஆஹ் உன் அப்பாவை பார்த்து அவ்வளவு பேச்சு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆளு நேரா ரகுராம பார்த்து, இங்க பாரு, உன் பொண்ணுதான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கா, இப்படி ஒரு கேவலமான பொண்ணை வந்து பெத்து வச்சிருக்கே அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, என் பொண்ணு கண்டிப்பா இருக்க மாட்டா, நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அது என் பொண்ணு இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சாரு இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா மகாலிங்கத்துக்கு கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, மகாலிங்க சொல்றாரு, அந்த பிரச்சனையே என்னாலதாமா நடக்குது, நான் தான் புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி சொல்லி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் போன் பண்ணி சொல்ல சொன்னேன். இது கேட்டதோட சாரு சொல்றாங்க, சூப்பர்ப்பா, செம்ம பிளான் தான் பண்ணிருக்கீங்க, இந்த வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணும், அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். மகாலிங்க சொல்றாரு, கவலைப்படாதமா, அந்த வீட்டுல உள்ளவங்க இனிமே ஒரு காலம் நிம்மதியாவே இருக்க முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதோட நம்ம சாருவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் நேரா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கோவமா போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா ஆட்டோல அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தனாவும் கதிரும் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மாயா போயிட்டு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு, ஏ தனா அப்படின்னு சொல்ல தனா திரும்பி பாக்குறாங்க. தனா வந்துட்டு மாயாவை பார்த்ததோட, மாயாக்கா இங்க என்ன பண்ற? மாயா நேரா தனாவை பார்த்துட்டு, இங்க எதுக்கு வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னது? அதுக்கு தனா சொல்றாங்க, ஏன் மாயாக்கா என்னாச்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை உயிருக்கு உயிரா காதலிச்சா, அதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்தேன், ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு பாவமா இருந்துச்சு, காதலோட வழி அப்படிங்கிறது என்னங்கறத நமக்கு அதானே தெரியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்தது அது உனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, இது பெரியப்பாவுக்கும் தான் கெட்ட பேரு. பெரியப்பா கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நீ தான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்த அப்படின்னு, இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ, நான் பாத்துக்கிறேன்.
கதிர் கேக்குறாரு, என்னாச்சு மாயா? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு பெரியப்பா என் மேல கோவமா இருக்கிறதுனால 10ஓட 11வது கோவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நான் தப்பு பண்ணா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரியப்பாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால நீ இந்த இடத்த விட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட தனா ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து நம்ம ரகுராம் இறங்கி வராரு. ரகுராம் நேரா மாயாவை பார்த்ததோட இவ பண்ண வேலை தானா அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அப்ப அவங்க 2 பேரும் இங்க இருந்து வந்துட்டு ரகுராமையோட பொண்ணு எங்க அப்படின்னு சொன்னதோட மாயா நிக்கிறாங்க. அவரு நேரா மாயாவை பார்த்து, நீ இல்ல, இன்னொரு பொண்ணு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன இன்னொரு பொண்ணு, எதுக்கு என்ன தேடுறீங்க? அப்ப ரகுராம் கேக்குறாரு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாயா சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு இவ, அதான் இவளுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு வந்தேன். அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தோம். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிட்டுன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவங்கள பிரிச்சு வைக்கிறது தப்பு. அதனாலதான் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்ட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சட்டப்படிதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன். இதை கேட்டதும் ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி மாயாவை ஓங்கி அறையிறாரு. இதை நம்ம தனாவும் கதிரும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம தனா சொல்றாங்க, ஐயோ கதிர், மாயா பாவம், நான் போயிட்டு சொல்லிடுறேன். கதிர நேரா டக்குன்னு தனாவை தடுத்து, தனா அமைதியாயிரு, நீ போனீன்னா கண்டிப்பா பிரச்சனை இதை விட பெருசாகும். கண்டிப்பா மாமா வந்துட்டு உன்னை பார்த்தாரு ரொம்ப கவலைப்படுவாரு. ஏன்னா நீ இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல, அவரோட கிழிச்ச கோட்டை தாண்டவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் நீ ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், கண்டிப்பா உன்னை காலம் ஃபுல்லா வெறுத்துருவாரு. நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாம அமைதியா இரு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, பாவம் மாயாக்கா, என்னால எவ்வளவுதான் பிரச்சனைய தாங்கிப்பா. அப்ப மாயா நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க பெரியப்பா, இப்ப என்ன எதுக்கு அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ரகுராம் கேக்குறாரு, என்ன தப்பு பண்ணியா? உரிமையே இல்லாம 2 பேருக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பாப்ப? அங்க உள்ளவரு நேரா ரகுராம பார்த்து, யோ அது உன் பொண்ணு தானையா? அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இவ ஒண்ணு ஏன் பொண்ணு கிடையாது. இவ எங்கேருந்தோ வந்து சேர்ந்துகிட்டவ. இவளை எல்லாம் ஏன் பொண்ணுன்னு சொல்லாத. ஏதோ தெரியாதனமா இவளை நான் வந்துட்டு தத்தெடுத்துட்டேன். அதுல இருந்து இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே இவளை என் பொண்ணு அப்படின்னு சொல்லாத. மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம மாயா நேரா ரகுராம பார்த்து, பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு நினைக்கல. ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, ஆமாமா நீ நினைக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள எப்படா பிரச்சனையை கொண்டு வர்றது அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்க. நீ இந்த பிரச்சனை பெருசாகாதுன்னு நினைக்க மாட்டேன்னு சொல்றியா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம தனாவுக்காக நம்ம மாயா இன்னும் என்னெல்லாம் தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.